எங்கள் தாய்மொழி தமிழில் எங்களுக்கான வாழ்த்து பாடலை தான் நாங்கள் முதலில் பாடுவோம். இதை எடுக்க சொல்வதற்கும் இதை நீக்க சொல்வதற்கும் நீங்கள் யார் என்றுதான் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். ஒருவேளை எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசை நோக்கி நாம் கேள்வி எழுப்புகிறோமோ அதே மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் தான் தமிழக ஆளுநர். இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும். அந்த தவறை இழுத்தவன் எவ்வளவு பெரிய இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய செல்வாக்கு படைத்தவனாக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக நான் இருக்கிறேன். அதில் சில பேர் ஆளுங்கட்சி அல்லது கூட்டணி கட்சி அல்லது எதிர்க்கட்சி என்பதற்கான அவர்கள் பட்டும் படாமல் கருத்து சொல்லுவாங்க. அல்லது நம்ம எதிர்க்கட்சி நேர் எதிராக திமுக அரசு மீது சொல்லுகின்ற அதே குற்றச்சாட்டும் வேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு இருக்கல்லவா. இப்போ ஆளுநரை சுட்டி காட்டுறோம், நான் சுட்டி காட்டுறேன். அப்போ ஆளுநரை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் அல்லது ஆளுநர் சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதாவிடம் இருக்கிற இடிக்கு, சிபிஐக்கு, வருமான வரித்துறைக்கு பயப்படக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பயப்படுவாங்க. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் பயப்படணும்? எனக்கு என்ன மடியில் கணம் இருக்குது? ஆக என்னை பொறுத்த வரையில் நான் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டிருக்கிறேன். தவறு செய்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும், அவர் எந்த கட்சியினுடைய தொடர்புடையவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு காவல்துறை சென்னை மாநகர ஆணையர் அவர்கள் இன்னைக்கு செல்போன் கைப்பற்றப்பட்டுன்னு சொல்கிறாருல்ல, நீங்கள் ஃப்ளைட் மூடுக்கு போச்சா இல்லையான்றது ஊடக பத்திரிகையாளர்களுடைய கான்ஃபரன்ஸ் நடத்தி நீங்கள் அதில் சொல்லுங்கள், ஆதாரப்பூர்வமாக ஸ்கிரிப்ட்லைன் போட்டு காட்டுங்க. ஒரு மாதமாக அவருடைய கால் ஹிஸ்ட்ரி எடுங்க. யாராருக்கிட்டேருந்து அவருக்கு ஃபோன் வந்திருக்கு, யாராருக்கிட்டேருந்து இவர்கிட்டேருந்து யாராருக்கு போயிருக்கு, எது மிஸ்டு கால் இருக்குது, என்னென்ன குறுஞ்செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கு, என்னென்ன வாட்ஸ்அப் செய்தி எல்லாமே இன்றைக்கி உளவுத்துறை நினைத்தா, இன்றைக்கி இந்திய அரசு நினைத்தா, தமிழ்நாடு அரசு நினைத்தா இன்றைக்கி அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அத்தனை டேட்டாஸையும் கொண்டு வந்து பொதுமக்கள் மத்தியில் பார்வைக்கு வைக்கலாம்.